கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகவனே குமாரன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரங்கள் வல்லபட நாமத்தில் இந்த நாளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. வார்த்தைகளுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே நாங்கள் 2 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என்னடா எல்லாம் முடியும் போது சொல்றது ஆரம்பத்திலே சொல்றேன் என்று சொல்லி இல்லாதபடிக்கு நம்ம இன்றைய நாள்ல இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சில காரியத்தை நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண போறோம், பார்க்க போகிறோம். ஆண்டவர் புதிதா ஏதாவது பேசுவாருன்னு நம்புறேன். ஆமென். அப்ப அந்த வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். நல்லா கவனிங்க. எங்களுக்கு தெரியும் யோவான் எழுதின சுவிசேஷத்துல இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்துதான் பெரும்பாலும் மெசேஜை கொடுப்பாங்க. புதிய ஆட்கள் இல்லைண்டா ஆட்கள் வரும் பொழுது இந்த மெசேஜ் தான் எடுப்பாங்க. எது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம அங்க முதல்ல என்ன வாய்ச்சோம்? கொரிந்தியர்ல இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, தேவனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய சரீரத்தை சிலுவையில கொடுத்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் தன்னுடைய தோளின் மீது, தன்னுடைய சரீரத்தின் மீது அவர் சுமந்து என்ன செய்து விட்டார்? தீர்த்து விட்டார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் நோக்கி பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் இந்த சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தமாக எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்ன செய்துட்டார்? தீர்த்திட்டார். யாருக்காக? உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்காக. நம்ம ஒரு நாள் இயேசு தெரியாதானே, ஆனா நம்ம அறிஞ்சு தெரியும் போது இப்ப நமக்கு என்ன கிடைச்சிட்டாது? அவர் யோசிச்சு பாருங்க, சரீரத்தை அடிக்க கொடுத்து, பிக்க கொடுத்து, ரத்தம் சிந்தி, இப்ப அதுல எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு, எங்களுக்கு ஒரு மீட்பு கிடைச்சிருக்கு. இது என்னது? கிருபை. ஆமென். இது வந்து கிருபை. நம்ம ஏதாவது செய்திருக்கிறோமா? அதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம எதுவுமே செய்யல. கிருபை, இது கிருபை. சரி, அடுத்தது என்ன பார்த்தோம்? தேவனுடைய அன்பு. என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? தேவன் எங்கள் மீது, இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தவராய் அவருடைய குமாரனை என்ன செய்திருக்கிறார்? எங்களுக்கு தந்திருக்கிறார். தேவன் குமாரனை எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். காரணம் எங்கள் மீது கூறின அன்பு. 2 வெளிப்பட்டு இருக்கிறதா? ஆமென். அதான் இந்த கொரிந்தியர்ல பவுல் வந்து இதை வந்து அவர் அனுபவிச்சு என்ன செய்திருக்கிறார்? அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில அவர் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் தான் அதிகாரத்தினுடைய கடைசியில அவர் எழுதி அப்படி முடிக்கிறார். என்னது? இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். சரி, நமக்கு இயேசு கிறிஸ்துடைய கிருபை, தேவனுடைய அன்பு நமக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறது, போதும். இன்னைக்கு நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அது 2ம் வேறுபடுகிறது. எது? கிருபை, அன்பு, அது 2க்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் என்றா, அது கிருபையா நமக்கு கிடைச்சிருக்கு, பெற்றிருக்கிறோம். ஆமென். தேவன் எங்கள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென், சோத்திரம். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் எழுதும்போது எப்படி எழுதுறார்? ஐக்கியம், ஐக்கியம். ஏனென்றா இந்த பூமியில எங்கட சரீரத்திலிருந்து இந்த ஜீவன் பிரியும் வரைக்கும் இந்த ஐக்கியம் தான் எங்களை நடத்தும். நம்ம என்ன செய்தாங்க? சேர்த்து நடத்தின, ஊழியம் செய்தான, எங்கட சொந்த வாழ்க்கை என்ன, அதாவது கிருபையை பெற்றுட்டோம், அவற்றை அன்பை ருசிச்சுட்டோம். இதுக்கு பிறகு எங்கட வாழ்க்கையில என்ன நடந்தா என்ன, ஏன் எங்களுக்கு ஆறுதல் தருவ வேண்டா என்ன, சமாதானம் கிடைக்கிறேன்டா என்ன, இந்த பைபிளை நம்ம படிக்கிறேன்டா என்ன, எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்துலதான் இருக்கு. அதனாலதான் பவுல் அப்படி எழுதியிருக்கிறாங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். என்னது? ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய
ஐக்கியம் என்று எழுதியிருக்கிறார் நான் நம்புறேன். சரி, இப்ப இவங்க 3 பேரையும் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. அவர்கள் தனித்தனியே செயல்பட்டாலும் அவர்கள் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஒருவேளை வேதத்தில் இந்த வசனம் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவத்தின் சாயலில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவரோட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவோடையும் நம்ம என்ன செய்றோம்? ஐக்கியமா இருக்கிறோம், தேவனோடையும் அன்பா இருக்கிறோம் என்றுதான் பொருள். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு ஸ்பெஷலா அவர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து போகும்பொழுது அவர் எங்களுக்கு ஸ்பெஷலா அதை தந்துட்டு போயிருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தேற்றரவாளன், பரிசுத்த ஆவி, அக்கினி, இந்த மாதிரி பல பெயர்கள் என்னது அவருக்கு உண்டு. அப்ப கலாத்தியர் புத்தகத்துல பவுல் எழுதும் போது இப்படி எழுதுகிறார்: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய அந்த கிருபைய பெற்ற பிறகு எங்களுக்குள்ள யார் இருக்கிறது என்று கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் சொன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள என்ன இருக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும். ஆமென். நம்ம என்றைக்கு அந்த கிருபையை பெற்றுட்டோமோ, அந்த ரட்சிப்பை பெற்றுட்டோமோ, அவர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். ஆமென். இந்த கிருபையை எடுத்து அநேக காரியங்கள், உபதேசங்களை செய்கிறார்கள். அதுக்கு நம்ம போக தேவையில்லை. அது சரியா தவிர அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இதை தெரிஞ்சு கொள்ளணும். அவர் சொல்லுகிற அந்த வசனத்துல, இயேசு கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டு இப்ப நம்ம என்ன செய்துட்டோம்? பிழைச்சிட்டோம். ஆமென். அந்த கிருபையை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பெற்று விட்டோம். இப்பொழுது எங்களுக்குள்ள ஆறு இருக்கிறது, அவரே எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். கிறிஸ்துவுடனே கிறிஸ்து எங்களுக்குள்ள என்ன இருக்கிறாராம்? பிழைத்து இருக்கிறார். எங்களுக்குள்ள இருக்கிறது இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்க புறப்பட்டு போய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன செய்யுங்க? சீசராக்குங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சீசர்களுக்கு போதித்தார். அப்ப குமாரனுடைய அந்த கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய ஐக்கியம் நம்ம அவருடைய உடன்படிக்கைக்குள்ள கடந்து வரும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம இந்த பரிசுத்தாவின் காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்கள், வசனங்கள் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16ல இருந்து வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஓகே, நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டா, அவர் எங்களை என்ன செய்ய மாட்டாராம்? திக்கற்றவர்களா என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். அவர் உங்களிடத்திலே வருவார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? எங்களுக்காக தந்திருக்கிறார். அவர் எங்களை வழிநடத்துவார். அவர் எங்களை என்ன செய்ய மாட்டார்? திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஆமென். அவர் சகல ஆறுதலையும் சகல விதமான சமாதானத்திலும் அவர் எங்களை வழிநடத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்றார். இப்ப இவங்க எல்லாம் பயத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர் போறார். அப்ப அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவேன், நீங்க அனாதை இல்லை, திக்கற்றவர்கள் இல்லை, அவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், உலகம் இதை என்ன செய்யலையா? அவங்க அறியல. அதனால இரண்டு அவங்க அதை பெற்றுக்கொள்ளல, அறியல. ஆனா நம்மளும் என்ன செய்திருக்கிறோம்? அதை அறிந்திருக்கிறோம், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு காலமும் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஐக்கியமா இருக்கும் பொழுது நம்ம எதுக்குள்ள கடந்து செல்ல மாட்டோம்? திக்கற்ற ஒரு நிலைமைக்குள்ள கடந்து செல்ல மாட்டோம். நம்மளோடு கூட ஒருவர் என்ன செய்யறார்? இருக்கிறார். ஆமென். அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை சகலவற்றிலும் வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அப்ப நம்ம அவர் ஒருபோதும் எங்களை என்ன செய்ய மாட்டார்? திக்கற்றவர்களாக விட மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். அவர் எப்பொழுதும் எங்களை ஆதரித்து வழிநடத்துவார்னு சொல்லப்படுகிறது. இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? 15 வாசிங்க, 15ம் 21. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்ப கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு என்ன செய்வார்? நம்ம அவரோடு ஐக்கியமா இருக்கிற பொழுது
என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை என்ன செய்வோமா? நாம் கை கொள்ளுவோம். 21 அவர் என்ன சொல்கிறார்? அவரை கை கொள்ளுகிற பொழுதுதான் அவர்ல நம்ம எப்படியா இருக்கிறோமா? அன்பா இருக்கிறோம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? முதலாவது, எங்களை திக்கற்றவர்களாக அவர் என்ன செய்ய மாட்டாராம்? விட மாட்டார். அடுத்தது, அவர் எங்களை காண்கிறவரா இருக்கிறார். ஆமென். அடுத்தது அன்பு. அவர் எங்களுக்காக தன்னுடைய அன்பை என்ன செய்தார்? கொடுத்துட்டார். நம்ம அதை பெற்றுட்டோமா? பெற்றுட்டோம். ஆமென். இப்ப நம்ம எப்படி காட்டுறது? மறுபடியும் வந்து 2 பேர் காதலிக்கிறாங்கன்னு வைங்க, ஒன் சைட் காதலா போயிடும். பிறகு ஒரு பக்கம் மட்டும் காதல சொன்னா அது என்னது? இப்ப நம்ம அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒன் சைட் லவ். ஆண்டவர் எங்களுக்கு நேசிச்சுட்டார், அன்பை காட்டிட்டார். ஆமென். குமாரனை அனுப்பிட்டார், கிருபையை பெற்றுட்டோம். ஏன் பரிசுத்தாவியானவரை என்ன செய்தோம்? சகல ஆறுதல் எல்லாத்திலும் நடத்துறார். சரி, அப்ப நம்ம எங்கட அன்பை இப்ப ஆண்டவருக்கு எப்படி காட்டுறோம்? ஒவ்வொரு தடவை ஒன்று சொல்ல போறீங்க. அதான் வாசிச்சாச்சு. பிறகு என்ன? அதுதான் வாசிச்சாச்சு. ஏதோ ஒன்று எங்கட வாழ்க்கையில நான் அவரை நேசிக்கிறதுக்கு காட்டணும். சேர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், ஒன்று காட்டிட்டோம். ஆமென். வேற என்னது? ஒரு வாழ்க்கை வாழ்றது, ஒரு வசனத்தை தியானிக்கிறது, இல்லண்டா ஒரு ஜபிக்கிறது, இல்லண்டா வேற என்னது? இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்கிற பொழுது, அதான் அவர் கற்பனை என்று ஒரே வார்த்தையில அவர் எழுதி முடிச்சு விட்டார். ஆமென். அதுக்குள்ள பிரிச்சு நம்ம எங்கட அன்பை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? காட்டணும். உலகத்துல இருக்கிற சகல மனிதர்களுக்கும், நல்ல ஆறறிவு உள்ள எல்லாருக்கும் லவ் பண்ண தெரியும். ஆமென். ஒருவேளை லவ்ன்றது நான் சொல்றது இந்த ஆண் பெண் அந்த லவ்வா இருந்தா கூட, இல்லைன்னா வேற ஒரு காரியமும், நீங்க ஒரு நல்ல உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருள் வச்சிருக்கிறீங்க, அதை எவ்வளவு கவனமா பார்ப்போம். அது என்னது? அதன் மேல இருக்கிற ஒரு கரிசனை, பிரியம் ஏதோ உண்டு. நல்ல விலை கூடின சாமானா இருந்தா அதை நம்ம பத்திரமா என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இதுவே மனிதர் 2 வரும் பொழுது, கணவன் மனைவி, இல்லைன்னா பெற்றார் பிள்ளைகள், உறவு, சபை, இப்படி 2 வரும் பொழுது எங்களுடைய என்ன சொல்றது அன்பை நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு விதத்துல காட்டுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். நீங்க பாருங்க, என்னுடைய சொந்த பிள்ளை கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து கொள்ளுது, தவறு செய்யுது, என்னதான் இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை செய்து இதை செய்து எப்படியாச்சும் நம்ம என்ன செய்வோம்? சரி செய்ய பார்ப்போம். ஏன்? லவ். இதுவே இன்னொரு பிள்ளை செய்யும்போது கொஞ்சம் அப்படி இப்படித்தான் வர செய்யும் உள்ளத்துல. என்னடா இது, சேர்ச்சியை உடைச்சு விட்டுருமோ, உள்ள தள்ளி. புரியுது உங்களுக்கு? ஆண்டவர்கள் எல்லாரும் எப்படி நேசிச்சார்? சொந்த பிள்ளையா நேசிச்சார். இப்ப நான் திரும்ப என்னப்பா அன்பு செய்கிறேன்? புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா எங்க வாழ்க்கையில தேவை. ஆமென். ஒருவேளை மெசேஜ் நான் ஆயத்தப்படுத்தல, பட் இருந்தாலும் அப்ப கவனிங்க, நம்ம ஆண்டவருக்கு எங்கட அன்பை ரிட்டர்ன் காட்டணும். அவங்களை என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அதுல அவர் ஒரு வார்த்தையில அவர் கற்பனைகளை என்ன எழுதியிருக்கிறார்? நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அவர் அப்படி எழுதியிருக்கிறார் ஒரு வார்த்தையில. ஸோ நம்ம தான் அதை என்ன செய்யணும்? பிரிச்சு பார்த்து நம்ம அதிகமா என்ன செய்யணும்? நம்ம நேசிக்க வேண்டும். அடுத்த இன்னொரு வசனம் வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் அதே அதிகாரத்துல 26, 27. ஓம் 14, யோவான் 14வது அதிகாரம் 26, 27. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய யோவான் 14. ஓகே வாசிங்க. சரி. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சோ தயவு செய்து பரிசுத்த ஆவியானவரை புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம பரிசுத்த ஆவியானவரை புரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு நிறைய பரிசுத்த ஆவியானவரை வச்சு நிறைய மஜிக் ஷோ நடத்துறதுனால நமக்கு பரிசுத்த ஆவியானவரை புரிவதற்கு திருச்சபைகளுக்கு
இருக்கிற சபைக்கோ விசுவாசிகளுக்கோ ஊழியர்களுக்கோ அதிக நேரத்துல இதை புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறது. ஏன்னா பரிசுத்தாவியானவரை வச்சு இன்றைக்கு என்ன செய்யறாங்க? நிறைய மஜிக் ஷோ இதை எடுத்து அவன் ரசிக்கப்படாதவன் நிறைய அதை எடுத்து கிண்டல் பண்ணி காரியங்கள் செய்கிறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம பரிசுத்தாவியான நினைச்சால என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? கீழே விழுவதும் கதிரையை தள்ளி விடுறதும் இதுதான் பரிசுத்தாவியான நினைச்சு கொண்டு இருக்கிறோம். இல்ல, அதுல தெளிவாளி இருக்கு. அவர் என்ன சொல்கிறார்? எங்களுக்கு என்ன செய்வாராம்? போதிப்பார். ஆமென். அவர் எங்களுக்கு போதிப்பார், நினைப்பூட்டுவார். நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம், எங்களுக்கு பல பிரச்சனை அவரே எழுதியிருக்கிறார். நம்ம எல்லாம் எப்படிப்பட்டார்கள்? பலவீனமானார்கள். அப்போ பலவீனத்துல நம்ம திசை மாறும், பாதம் மாறும், நிறைய காரியம் நடக்கும். அப்பொழுது அவர் நினைப்பூட்டுவார். மகனே மகளே, நீ யாரு? நீ யாரு? என்னுடைய பிள்ளை என்று சொல்லி அவர் என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். இது நான் இந்த கோணத்துல எப்படி சொல்லுகிறேன்? இது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில இந்த பூமிக்கு சில காரியங்கள் தேவை, அதை கூட நம்ம மறந்தா கூட அவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். பரிசுத்தாவியார் நினைப்பூட்டுவார். நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர் என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். ஆமென். எங்களுக்கு அவர் தான் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்படுது. அடுத்தது முக்கியமான பகுதி என்னதான்? அவர் எங்களுக்கு என்னதை தருவாராம்? சமாதானம். ஆமென். சமாதானத்தை அவர் எங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். அதுவும் எப்படி தருவார்டா, உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானம் இல்லை இது. ஃப்ரீயா இந்த சமாதானத்தை தர்றார். அதை வர்ணிக்க முடியாது. எங்களோட வாழ்க்கையில அதை அனுபவிச்சிட்டோம் என்று சொன்னா, அது நமக்கு 1,00,000 தேவை இருக்கும், பிரச்சனை இருக்கு, நாளையோட வாழ்க்கை முடிகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உள்ளம் ஆனந்த களிப்புல மகிழ்ந்து களிகோடும். அதான் அந்த சமாதானம். உலகத்துல கிட்டத்தட்ட பாதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது புரியாதனால இது விளங்க முடியாம இருக்கு. இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு, சுதந்திரிக்க முடியாம இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை தருவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு முக்கிய பங்காளி ஒவ்வொரு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. அவர் எங்களை அழகா எங்களை நடத்துவார். அடுத்தது, எங்களுடைய வாழ்க்கையில என்னவா வராது? கலக்கம் இருக்காது. ஆமென். பயம் என்ன செய்யாது? வராது என்று சொல்லப்படுகிறது. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு என்ன இருக்காது? கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நினைப்பூட்டி அவர் எங்களை என்ன செய்வார்? நடத்துவார். இப்பூமி சொந்தம் இல்ல. ஆமென். அவர் எங்களை அப்படியாய் நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நல்லா கவனிங்க. சீசர்கள் இயேசு கிறிஸ்து போயிட்டார், அவங்க எப்படி இருக்கிறாங்க? மேல் வீட்டாரையில பயந்து போய் அவங்க யூதர்களுக்கு பயத்தோடு அவங்க இருக்கிற பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் அங்க பலத்த வண்ணமா இறங்குகிறார். பிரிந்திருக்கிற அக்னிமயமான நாவுகள் வந்து அவங்க ஒவ்வொருவர் மேலையும் இறங்குகிறது, பலத்த காற்றடிக்கிறது. அவங்க எழும்பி தைரியமா அப்பொழுது என்ன செய்யறாங்க? பயத்துல இருந்தவங்க பிரசங்கம் செய்யறாங்க, ஆண்டவரை சொல்லுகிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ காரியங்கள் வருகிறது. உடனே அடுத்த அதிகாரத்துல வேகமாக அந்த ஒரு சீசனை ஒரு அப்போஸ்தலனை என்ன செய்யறாங்க? கல்லறிஞ்சு கொள்றாங்க. அவனுக்கு அது என்ன செய்யல? கலக்கம் வரையில, பயம் வரையில, அவனுக்கு நோக இல்ல, சரீரத்துல எதுவுமே வரல. அவன் அப்படியே இருந்து இவங்களை என்ன செய்யும்? ஆண்டவரே மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த மரணத்தின் தருவாயில அவன் அங்க பரலோகத்தை பார்த்துட்டு இருக்கான். உள்ளான மனசுல அவன் பரலோகத்தை பார்த்து, நாம் பிதாவின் வலப்பக்கத்துல அவர் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்து நிற்கிறாருன்னு சொல்லி அவன் பார்க்கிறான். அது ஒரே ஒருவராலதான் அதை செய்ய முடியும். யாரால? பரிசுத்த ஆவியானவரால. ஆமென். அந்த ஆவியானவர் இல்லாதபடிக்கு இந்த வாழ்க்கை கடினம், கஷ்டமாக இருக்கும். ஆமென். ஆகவே அவர் எங்களை போதித்து நினைப்பூட்டி சமாதானத்துல கலக்கம் இல்லாம வழி நடத்துவார். இப்ப 15வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 26, 27. பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து குறித்து என்ன கொடுப்பார்? அது ரொம்ப முக்கியம் எங்க வாழ்க்கையில. ஏன் சொல்லுங்க பாப்போம். அதான் பைபிள்ல எழுதி இருக்கிறது. நம்ம இயேசுவினுடைய நாமம் இல்லாம என்ன செய்ய முடியாது? எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நாமத்தை எங்களுக்கு இவர் என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். ஆமென். இயேசுவுக்கு நம்ம சாட்சியா இருப்போம். ஏனென்றா அவர் சொல்றார், இயேசுடைய நாமம் இல்லாம நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படி முடிக்கிறோமா? அப்படிதான் முடிக்கணும். அதான் சரி. அப்படிதான் ஜெபம் கேட்கப்படும் என்று பைபிள் எழுதி இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு என்ன செய்வார்? இதை நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் நினைப்பூட்டுவார். அப்பொழுது எங்களுடைய ஜெபங்கள் தரைகளிலே விழாது. அப்ப இயேசுவை குறித்து நம்ம என்ன செய்வோமா? சாட்சி கொடுப்போம் என்று சொல்லப்படுகிறது. ரோமருடைய நிருபம் 8வது அதிகாரம். ஓகே, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சோ அடுத்தது நம்ம பரிசுத்த ஆவியினால என்ன செய்யணுமா? நம்ம நடத்தப்படணும். அது ரொம்ப முக்கியம். அப்பொழுது நம்ம யாரா இருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இப்ப பிசாசுக்கு எங்கள் மேல என்ன நோக்கம்டா, நம்ம தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கக்கூடாது. இது அதுக்குள்ள புறண டைம் இன்னும் கூட எடுக்கும். ஏதோ தோட்டத்துல அவர் உருவாக்கி, தன்னுடைய கையால உருவாக்கி சுவாசத்தை ஊதி அவங்களுக்கு சொல்லி ஒரு தோட்டத்தை எல்லாம் அமைச்சு வடிவா கொடுத்து விட்டோன்னே, இவன் அந்த பிள்ளைங்கிற உறவுல இருந்து என்ன செய்துட்டான்? தேவனோடு இருந்த உறவை அவன் என்ன செய்துட்டான்? பிரிச்சுட்டான். இப்ப சுவிசேஷம் நம்ம என்ன செய்யணும்டா, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை தேவனுடைய உறவுக்குள்ள கொண்டு வரணும். அதனாலதான் சுவிசேஷத்துல நம்ம அதைத்தான் மெயினா செய்யணும். என்ற ஜனங்களுக்கு அது என்ன செய்யாது? தெரியாது. நமக்கு முந்தி நமக்கு ஒரு உறவு இருந்துச்சு, அதை பிசாசு என்ன செய்துட்டான்? பிரித்து விட்டுட்டான். நம்ம அதை ஒன்று சேர்க்க வேண்டும். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்னவாம்? நம்ம அவர்னால் நடத்தப்படுவோம், நாம் அவருடைய புத்திரராய் இருப்போம். அப்ப பரிசுத்த ஆவியானவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவருடைய நடத்துதல் தான் எங்களை தேவனுக்கு நாம் புத்திரராக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். பெற்ற பொழுது என்ன நடக்கிறது? அங்க பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்குறார். இயேசு கிறிஸ்து மீது இல்லையா? பரிசுத்த ஆவி இறங்குறார். அப்பொழுது பரிசுத்த ஆவிதான் அவர் என்ன செய்யறார்? எடுத்துக்கொண்டு போகிறார். அவருக்கு சோதனை வருகிறது. அந்த சோதனை உங்களுக்கு தெரியும் தானே? லூக்கா சுவிசேஷத்துல இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவே என்னத்தை பெற்றார்? ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது புறாவை வடிவில இறங்கினார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி இறங்கின பொழுது, அவருக்கு சோதனைகள் போராட்டங்கள் வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? அதை ஜெயிச்சார். ஆமென். அவருக்கு ஜெயிச்சார். பிசாசு ஓடிட்டான். என்ன செய்யறான்? விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவங்க பரிசுத்த ஆவியானவர் என்கிற வாழ்க்கையில மூத்த பங்காளர். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவே அந்த ஆவி என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமியில வாழப்படுது. அவன் மீது இறங்குறார். இறங்கி என்ன சொல்றார் ஆவியானவர்? இவர் என்னுடைய நேச குமாரன், இவருக்கு நீங்க எல்லாம் செவி கொடுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்கிற வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேகருக்கு எங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் அப்படி சொல்ல மாட்டான். சேர்ச்சுக்கு போறாங்களே. பரிசுத்த ஆவியானவர் இது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது, காதால கேட்கிறது. எங்களுக்கு தெரியாத உதாரணத்துக்கு பைபிள் எழுதியிருக்கு, நமக்கு மாமிசத்தோட ரத்தத்தோட என்ன இல்லை, யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை. வானமண்டலம், துரைத்தனம், இப்பிரபஞ்ச தந்தாகார லோகாதிபதி சத்துரு வைகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் ஆவியானவர் எங்களுக்குள்ள பலமாயிருக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்த காரியத்தை பார்த்து முடிப்போம். ரோமர் அதே அதிகாரத்துல 26 வாசிங்க. 26 8வது அதிகாரத்துல 26வது வசனம். அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரொம்ப கவனிங்க. இங்கதான் நம்ம ஆவியானவரோடு ஐக்கியமா இல்லாத பொழுதும் நீங்க நல்லா கவனிங்க. எங்க வாழ்க்கை எப்படி நடக்கும், எப்படி போகும்ன்றத நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்குள்ள இருந்து என்ன செய்கிறாராம்? அடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக என்ன செய்யறார்?
வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். நம்மளே அதை அறிஞ்சிருக்க மாட்டோம். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போது, ஒரு சோர்வு, ஒரு காரியம் வரப்போது, நம்ம இந்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்தா தான் அவர் எங்களுக்காக என்ன செய்வாராம்? வேண்டுதல் செய்வார். பலவீனத்தில் அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நம்ம எல்லாம் யாரு? பைபிள் எழுதியிருக்கா? அதுல பெண்களுக்கு விசேஷமா எழுதி பலவீனமான பாண்டம். சோ இந்த ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு இல்லாத பட்சத்துல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, பலவீனத்துல நாம் சோர்ந்து போவோம். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தான் எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்காக ஏற்ற விதமாய் விண்ணப்பிக்க வேண்டியதை அறிந்திருக்கிற ஒரே ஒரு சரியான நபர் யாரு? பாஸ்டர். பாஸ்டர் ஜெபிங்க, உபவாசம் போடுங்க, பாஸ்டர் வேற என்ன செய்யுங்க. சில சபை இருக்கு, இந்த லண்டன்ல எல்லாம் ஒரு சபை இருக்குது, அவர் பேரை மறந்து போனேன். அவர் இந்த யூடியூப்ல எல்லாம் மெசேஜ் விட்டுட்டு கடைசியில சொல்றார், உங்களுக்கு எதுவும் ஜெபத் தேவை இருந்தால் நீங்கள் கதவை பூட்டி உங்களுக்காக நீங்களே ஜெபியுங்கள், தயவு செய்து எங்களுக்கு கேட்க வேண்டாம். ஆனால் நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், பைபிளில் எழுதி இருக்கிறது ஊழியக்காரருக்காக ஜெபிக்கும்படி அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு பேர் மறந்து போச்சு. லண்டன்ல இருக்க அவருடைய சேர்ச். பலவீனத்தில் என்ன செய்வார் எங்களுக்கு? இது இது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் பலவீனம். எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, வரும் போகும். நீங்க பரிசுத்த ஆவியானவரோட மாத்திரம் ஐக்கியமா இல்லைன்னு வைங்க, பலவீனத்துல விழுந்துடுவோம். இல்லைன்னா ஆரம்பங்களை தள்ளி விழுத்திடுவான். பலவீனத்துல நீங்க இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு இப்ப உங்க மைண்ட்ல ஒரு குழப்பம் இருக்கு, ஏதோ ஒன்று சேர்ச்சை குறிஞ்சிருக்குன்னு வைங்களேன், இல்ல என்னோட ஒரு குழப்பம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. இப்ப ஒரு கூட்டாளி வர்றாரு, உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்கோ அதே பலவீனத்துல அவர் மண்ல ஊசி போடுறாருன்னு வைங்க, அவ்வளவுதான் கதை. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? இப்பதான் பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியமா இருக்கு. இல்லையா இப்ப நம்ம விழுந்துருவோம். இங்கதான் உடையிறது. நமக்குள்ள சில சில காரியங்கள், நம்ம எல்லாரும் பலவீனமான மாதிரி சில பாவ காரியங்களுக்கு நம்மளை தூண்டும். நம்மளோட சரீரம் சில நேரம் இழுக்கும். பரிசுத்த ஆவியானவரோட ஒரு நெருங்கிய ஐக்கியத்துக்கு இல்லைன்னு வைங்க, அவன் பார்த்துட்டே இருப்பான். இதுங்களே கண்ணுக்கு தெரியாத சக்தி பார்த்துட்டே இருக்கும். ஓகே 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 விழுத்திடுவான். நம்ம சரீரத்துல ரொம்ப பலவீனமா இருக்கிற ஒரு ஆள் வர்றார் ரோட்டால. இப்ப நான் எனக்கு தெரியும் தானே பலவீனமா இருக்கிறேன். பிறகே நான் அந்த ஆள்கிட்ட போய் நம்ம கேமு கேட்பான். கேட்டா இப்ப அவன் நல்ல பொடி பில்டிங்கா இருக்கிறான், என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? போட்டு தள்ளிடுவான். பலவீனத்தில் அவர் என்ன செய்வாராம்? ஆவியானவர் உதவி செய்வார். நமக்காக வாக்கு கடங்கா பெருமிச்சோடு அவர் என்ன செய்வார்? விண்ணப்பம் செய்வார். அப்ப பரிசுத்தாவியோட ஐக்கியமா இருக்கும் பொழுது அவர் எங்களுக்காக விண்ணப்பம் செய்வார். அப்ப அதனாலதான் அப்போஸ்தலர் 9:31 சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஜூதேயா, கலிலேயா, சமாரியா எங்கும் சபைகள் என்ன செய்தாங்க? எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகிட்டு. அவன் ஒரு சபையில என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானோட வழிநடத்தல் இருக்கிற பொழுது ஆறுதலுக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க? கடந்து போவாங்க. துதியிலையோ ஒரு ஜபத்திலையோ மெசேஜ்லயோ எல்லாத்துல என்ன வரணும்? மெயினா துதியில தான் இந்த கிரியை என்ன செய்யும்? ஆவியானவர் எங்களை என்ன செய்வார்? மெல்ல நடத்துவார். அப்ப நம்ம அதுக்கு ஒரு பிரயாசப்பட்டு நடத்துற பொழுது, அந்த ஆவி நடத்தும் பொழுது அது பரிசுத்தோட ஆறுதலோடு நம்மளை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். அப்ப நல்லா கவனிங்க, இந்த எசேக்கியேல் புத்தகத்துல கணுக்கால் அளவு, வேற என்னது, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, ஆமேன், இப்படி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நீங்க தண்ணிக்குள்ள போன அனுபவம் இருந்தா, இல்ல இந்த சமர் வரும்போது நீங்க இங்க ஆத்துல போனீங்கன்னா அடிச்சுட்டு போயிடும். நிக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நடந்து போய் பாரு. உங்களை இந்த தலைக்கு மேல அப்படி வரும்பொழுது ஓட்ட வரைக்கும் உங்களோட கால் என்ன செய்யும்? நிலத்துல நீங்க சுயமாத்துக்கு போனதே இல்லை போல இருக்கு. அது மண்ண அதை என்ன செய்யும்? பலன் சொன்ன என்னதான் அப்படி நடந்து போய் பாருங்க, அது எப்படி அதை என்ன செய்யும்? அப்படியே கொஞ்சம் மெல்ல எடுக்கும். அது மேலே பரிசுத்த ஆவியில நீங்க நானும் இந்த மாதிரி ஒரு ஆழத்துக்கு போன வேண்டா, எங்க கால் தரையில நிக்காது, சுயம் எங்களுக்கு வேலை செய்யாது. புரியல? ஆவியானவர் அழகா எங்களை நடத்துவார். ஆமென். கால் என்ன செய்ய? நிலத்தை விட்டு, இந்த பூமியை விட்டு, இந்த பூமியில அது என்ன செய்யும்? பூமிக்குரிய காரியங்கள் எங்களை நடத்தாதபடிக்கு அது எங்களை அழகா என்ன செய்யும்? எங்களை ஏந்தி செல்லும். எங்களை அது
நடப்பிக்கும் அது. ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில என்னது? ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. அவர் எங்களை போதித்து நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறது.